வணக்கம் ஹோமிஸ். வெல்கம் டு ஒல்சம் ஹோமிஸ் சேனல். இன்னைக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பிக் கேம் ஆஃப் த வேர்ல்ட் கப் போட்டிருக்க சட்டையிலே தெரியும். பிரேசில் வர்சஸ் மொரோக்கோ மேட்ச் வந்துட்டு 3:30 மணி காலைல வச்சிருந்தாங்க. லிட்டரலா இப்பதான் மேட்ச் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 5:30 மணி டைம் இப்போ. ஸ்லீப் ஷெடியூல மொத்தம் ஒத்துட்டானுங்க. பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் உண்மையாலே ஒர்த் ஸ்டேயிங் அப் ஃபார். ஐ திங்க் குரூப் ஸ்டேஜ்லேயே வந்து இந்த மேட்ச் மட்டும் டாப் 10 டீம்ஸ் குள்ள நடக்கிற ஒன் ஆஃப் த மேட்ச் நினைக்கிறேன். அப்படின்னு நான் ஏற்கனவே இந்த வேர்ல்ட் கப் சொல்லி இந்த பிரேசிலை சப்போர்ட் பண்றேன்ட்டு. பட் பிரேசில் மேல எனக்கே பெருசா நம்பிக்கை இல்லை. அண்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸும் அப்படிதான் இருந்துச்சு. இதுக்கான நான் 3:30 மணிக்கு எழுந்தேன். லைக் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் மொரோக்கோ வச்சு செஞ்சுட்டானுங்க பிரேசில. லைக் அட்டாக் ஆஃப்டர் அட்டாக் வந்துகிட்டே இருந்துச்சு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் 3 or 4 ஷாட்ஸ் மொரோக்கோ வச்சாங்க. ரைட்டரா இந்த வருஷம் அவ்வளவுதான் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னொரு என்னன்னா பிரேசில் சப்போர்ட் பண்றேன், அது ஒன்று. அது போட்டு எனக்கு மொரோக்கோ டீம் வந்து சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஆப்பிரிக்கன் கப் ஆஃப் நேஷன்ஸ்ன்னு ஒன்று நடக்கும். ஆப்பிரிக்கா டீம்ஸ் மட்டும் ஆடுற ஒரு டோர்னமெண்ட். அதுல மொரோக்கோ தான் ஹோஸ்ட் பண்ணாங்க அதை. அண்ட் அதுல மொரோக்கோ பண்ண சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா, எச்சத்தனமான வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப எரிச்சலா இருக்கும். லிட்டரலா எப்படி ஆப்போனன்ட் டீமோட டவலை திட்டுறது, டைம் வேஸ்ட் பண்றது, ஆப்போனன்ட் டீம் வாட்டர் பாட்டில திட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கீழ்த்தனமான வேலையெல்லாம் பண்றாங்க. ஸோ அந்த காண்டு வேற இருந்துச்சு எனக்கு மொரோக்கோ மேல. டு பி ஃபேர், மொரோக்கோ வந்துட்டு உண்மையாலே நல்லா ஆடினாங்க ஃபர்ஸ்ட் 10-15 மினிட்ஸ்க்கு. ஆஸ் டிசர்வ்ட் மொரோக்கோ வந்து ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்க. லைக் நல்ல அட்டாக். பிரஹிம் டியாஸ் ரியல் மேட்ரிட் பிளேயர் தான் அவருமே. ஒரு அசிஸ்ட் போட்டாரு. அண்ட் டு சைபாரி, ஐ திங்க் அவன் பேர் சைபாரி தான் நினைக்கிறேன். அண்ட் கை சைபாரி வந்துட்டு அப்பரண்ட்லி பாயன் மியூனிக் வந்து சைபாரியை சைன் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இட் சீம்ஸ் லைக் அ குட் ஸ்ட்ரைக்கர் ஆக்சுவலி. ஸோ பயன் போனார்னா ஐ திங்க் இந்த ஃபீஸ்ல இது ஒரு 10 million இந்த கோலோட ஆட் ஆயிரும். ஸோ அண்ட் இந்த கோலோட மிஸ்டேக் வந்து எனக்கு மார்க்கினியாஸா கேப்ரியலா தெரியாது இல்லையா. எனக்கு என்னமோ மார்க்கினியாஸ் மேலதான் தப்புன்னு தோணும். ஏன்னா கேப்ரியலோட பிளைண்ட் சைட்ல இருந்துச்சு அந்த பாஸ். ஸோ ஐ ஃபீல் மார்க்கினியாஸ் மேலதான் அந்த தப்பு இருக்கு. மார்க்கினியாஸ் யூஸ்வலி நிறைய மிஸ்டேக், இப்போ பேக் டு பேக் சாம்பியன்ஸ் வச்சுட்டு வராரு. பட் நிறைய இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஃபுட்பால்ல மிஸ்டேக் பண்ணியும் பார்த்துருக்கோம். ஸோ ஹி ரியலி நீட்ஸ் டு ஸ்டெப் அப். ஏன்னா பிரேசிலோட ஸ்டார்டிங் லெவல் பார்க்குறப்பே தெரிஞ்சிருச்சு என்னடா இந்த ஸ்டார்டிங் லெவல் இருக்குது. லைக் வினிஷியஸ் அண்ட் ரஃபீனியா இருக்கானுங்க அப் ஃப்ரண்ட் ஆப்வியஸ்லி. அண்ட் ஈகோர் தியாகோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வருவோம். அண்ட் மிட்ஃபீல்டே ரொம்ப மிட்டா தான் இருக்கு. டிஃபென்ஸ் சென்ட்ரல் பேக் 2 பேரும் ஓகே ஆன் பேப்பர் நினைச்சிட்டு இருந்தோம். அதுவே இன்னைக்கு வந்து மார்டினியஸ் அவ்வளோ நல்லா ஆடல. அண்ட் ஃபுல் பேக்ஸ், ஓ மை காட், அவனுக்கு 2 பேருமே யாருன்னு கூட தெரியல. லைக் லிட்டரலா இந்த டீம் எவ்வளவு தூரம் போகும்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. அதுக்கப்புறம் பிரேசில் கொஞ்சம் கேம் கூட வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கார்லோ ஆன்செலோட்டி டீம்னாலே எப்படி சொல்றது, டிஃபெண்ட் பண்ணி அவன் கவுண்டர் அட்டாக் தான் பண்ணுவோம் யூஸ்வலா. ஆனா கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல மிட்ஃபீல்ட் வேணும், நல்ல விங்கர்ஸ் இருக்காங்க ஆப்வியஸ்லி. பட் ஒரு நல்ல மிட்ஃபீல்ட் வேணும் பாலை வந்து மேல பாஸ் பண்றதுக்கு. அண்ட் சொல்ல ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. கேசமீரோ 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 ஐ திங்க் இட்ஸ் டன். கேசமீரோ வந்து டைம் டு பேக் இட் அப் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹாரபிள் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ரொம்ப மட்டமா இருந்தான். அண்ட் அதுக்கு ஏற்றபடியே ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே கேசமீரோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. பார்க்க ரொம்ப அந்த ஒரு மீம் உணர்வு, எவ்ரி ஒன் இஸ் ஸ்லாண்டரிங் யுவர் கோட் பட் தேர் இஸ் சேட்லி ரைட், அந்த மாதிரி தான் இருந்துச்சு கேசமீரோ பார்க்குறப்போ. ஹீஸ் ரியலி வாஷ் வை. யுனைடெட் ஃபேன்ஸ் பயங்கரம் ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் சீசன். நான் யுனைடெட் மேட்ச் ரொம்ப ரெகுலரா பார்க்கல, பட் பார்த்த மேட்ச் டீசெண்டா ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தா ரொம்ப ரொம்ப பேடான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் கமிங் டு பிரேசில் கோல், நம்ம மை பாய் வினி ஜூனியர் அகைன் பிக் மேட்ச்ல வந்து ஸ்டெப் பண்ணோம்னா வினி தவிர யாருமே இல்லை. லைக் வினி மேல நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும். பட் ஐ திங்க் பிகெஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வினி ஆல்வேஸ் ஸ்டெப்ஸ் அப், ஒரு ட்ரூ பிக் கேம் பிளேயர். அண்ட் இன்னைக்கு அதான் ஒரு மொமெண்ட் ஆஃப் குவாலிட்டி தான். அந்த கோலுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஒரு நல்ல பாஸ் ஒன்று போட்டான் வினி உள்ள. ஆனா அந்த ஈகோர் தியாகோன்னு ஒருத்தர் இருக்காரு, ஃபுட்பாலோட சொன்னா உள்ள டாஜ் பால் அடிக்கிட்டு இருக்கான் வந்துட்டு ஒரு 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 ஷார்ட் கூட கனெக்ட் பண்ணல. லைக் ஆப்வியஸ்லி ஈகோர் தியாகோ வந்துட்டு ஐ திங்க் செகண்ட் ஹையஸ்ட் கோல் ஸ்கோர் நினைக்கிறேன் பிரீமியர் லீக்ல இந்த வருஷம். அதனால அவன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் பேட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் வினி சொன்ன மாதிரியே ஒரு லிட்டரலா ஒரு மவுண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் தான். டக்குன்னு கேமை மாத்தி 1-all செம்ம ஃபினிஷ், லைக் ரியல் சூப்பர் ஸ்டார். அண்ட் ஒரு ஸ்டாட் பார்த்தேன், தட் வினி ஹஸ் ஈக்குவல் ரொனால்டினோஸ் கோல் டேலி அட் த வேர்ல்ட் கப்னு. இன்ட்ரெஸ்டிங். ஹாஃப் டைம்ல இட் வாஸ் ஓகே. ரிசல்ட் வாஸ் இந்த 1-all வந்து ஒரு ஃபேரான ரிசல்ட் தான் சொல்லுவேன் என்ன கேட்டா. அண்ட் ஆப்வியஸ்லி பிரேசில் வித் கேசமிரோ சொன்னா, அண்ட் பாக்கெட்டா வாஸ் ஹாரபிள்.
பக்கெட்டா வந்துட்டு தெரியல ஏதாச்சும் அவர் மேல ஏதாச்சும் வழக்கம் போல பெட்டிங் பண்ணி ஏதாச்சும் வச்சிருந்தாரான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப மட்டமா நான் பாக்கெட்டாவுமே அண்ட் பாக்கெட்டா சொன்னோம், ஈகல் டியோகோ சொன்னோம், காஷ்மீரோ சொன்னேன். பட் மெயின் கல்பெட் ரஃபீனியா. ரஃபீனியா அனதர் ஹாரபிள் பெர்ஃபார்மன்ஸ் ரஃபீனியா கிட்ட இருந்து. லைக் லிட்டரலா அவன் ரைட் விங் ஆடுறது பார்க்கும்போது கண்டு வலிக்குது. லைக் ரொம்ப ரொம்ப மட்டமா ஆடினான் நேற்று வந்து. ஐ நோ வாட் ரஃபீனியா கேன் டூ. ஏன்னா வந்துட்டு இவன் மட்ரிட்டுக்கு அகேன்ஸ்ட் ஆடுறதெல்லாம் பயங்கரமா ஆடுவான். வெறித்தனமா பாஸ் போவான், வெறித்தனமா கோல் அடிப்பான். பட் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் அடனா பிரசில் இன் ஜென்ரல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப போரான பர்ஃபார்மன்ஸ் ரஃபீனியா கிட்ட இருந்து. ஸோ பிகாஸ் வினி நீட் சம் ஹெல்ப் மேல வந்துட்டு ரஃபீனியா ஹேஸ் டு ஸ்டெப் அப். ரஃபீனியா ஆடலன்னா அந்த டீம் என்ன ஆக போகுதுன்னு அது இன்னுமே கஷ்டமா இருக்கும் பிரேசிலுக்கு. இங்கதான் ஐ ஃபீல் ஜாப் பெட்ரோ உண்மையில ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அன்சில் வீவர் டியோகோ அட் ஸ்ட்ரைக்கர். ஏன்னா he'll really bring the wingers into play. Like அவன் வந்து நல்லா லிங்க் அப் பண்ணுவான். அந்த எக்ஸ்ட்ராக்டரும் இருக்க ஜாப் ஈகர் டியாகோ ஐம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ். ஐ ஃபீல் இன்டர் ஈகர் டியாகோ மேபி ஈவன் குனியா கேன் ஸ்டார்ட். செகண்ட் ஹாஃப்ல சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் நடக்கல. ஐ திங்க் ரெண்டு டீமே ஃபர்ஸ்ட் மேட்ச்னால கொஞ்சம் ட்ராக்காக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்க கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு. இதெல்லாம் டைம் 4 மணிடா 4:30 மணிடா ஏதாச்சும் பண்ணுங்கடா ப்ளீஸ்டா அப்படின்னு இருந்துச்சு. பட் ரெண்டு டீமே பிளேயிங் ஃபார் த ட்ரா அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு சொல்ற அளவுக்கு எதுவும் நடக்கல. என்ட்ரிக் வரல. அதான் அங்கிள் கார்லோ அன்செலோட்டி மேல பார்க்க ஒரு எரிச்சலான இது வந்துட்டு என்ட்ரிக் அவர் சப்ஸ்டியூட் பண்ணல. மார்டினெல்லி பெஞ்ச் இருந்த மார்டினெல்லி சப்ஸ்டியூட் பண்ணல. ஐ ஃபீல் ஒன் ஆஃப் தெம் ஹி குட் ஹவ் சப்ஸ்டியூட்டட் ஆன். ஆன்செலோட்டி ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற ஒரு பட்ஜெட் பண்ண அது கொஞ்சம் ரொம்ப தோஷமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பட் யா அண்ட் ஐ கெஸ் யுனைடெட் வந்து ஒருத்தவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. எடர்சன். எடர்சனுமே வந்துட்டு இன்னைக்கு பெஞ்ச்ல இருந்தாரு. எடர்சனையும் யூஸ் பண்ணல. ஸோ பிரிட்டி வியர்டான கேம் தான் ஃப்ரம் கார்லோ ஆல்சோ. யா ஐ திங்க் அந்த ஃபேபினோ சப்ஸ்டியூஷன் பண்ணோடனே பிரேசில் வந்துட்டு கொஞ்சம் பொசிஷனலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் பெட்டரா அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் போத் டீம்ஸ் சொன்ன மாதிரியே தே வாண்டட் டு ஜஸ்ட் செக்யூர் த ட்ரா. ஐ திங்க் ட்ரா வாஸ் அ ஃபேர் ரிசல்ட் அட் த எண்ட். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு லாஸ்ட் 10-15 மினிட்ஸ்ல மறுபடியும் கொஞ்சம் சான்சஸ் வர ஆரம்பிச்சது. பட் ஐ திங்க் மேஜரான சான்ஸ் மேபி ரஃபீனியாக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. ஸ்ட்ரெயிட் அட் கோல் கீப்பர் அடிச்சான். அது தவிர்த்து டுவர்ட்ஸ் தி எண்ட் மொரோக்கோக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. அலிசன் ஒரு டபுள் சேவ் மாதிரி பண்ணாரு. ஸோ ஐ திங்க் ஓவரால் 1-1 pretty ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலி ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. ஏதோ தமிழ் படத்தோட ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் யா ஆக்சுவலி ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோங்க. சூஸ் தி ஐபிஎல்ல சொல்லுவோம் யார் வந்து நல்லா ஆடினாங்க, யார் வந்துட்டு வன்மம், யார் மேல வந்து வன்மம் கொண்டு போறோம்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்துட்டு பிகில் ஸ்டார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்துட்டு நான் வினி தான் கொடுப்பேன்னு நினைப்பீங்க. பட் வினி அந்த கோல் தவிர்த்து செகண்ட் ஹாஃப் வந்துட்டு என் தலைவன் வினியே கொஞ்சம் சுமாராக தான் ஆடினான். மொரோக்கோ டீம்ல வந்துட்டு இன்னைக்கு ஒரு 18-year-old மிட்ஃபீல்டர் போவாடி நினைக்கிறேன் அவன் பேரு. வேற லெவல் ஆனா லெட்டர்லாம் செம்ம பெர்ஃபார்மன்ஸ். 18 இயர்ஸ் ஓல்டு தான். அந்த டேர்ன் பண்றது என்ன, கரெக்டான பாஸ் போடுறது என்ன, அந்த கம்போசர் என்ன, கொய்யால நான்லாம் அப்படியே லிட்டரலி வாய பொல்ல பார்த்துட்டு இருந்தேன் ஆடுறது. என்னடா சொல்றீங்க. அண்ட் 18 வயசு தான் போட்டிருக்கு. பார்த்தா பார்ன் இன் 2007 போட்டுருக்கு. நமக்கெல்லாம் வயசாயிடுச்சா இல்ல இவனுங்கெல்லாம் என்னடா ஆடுறாங்க இவனுங்களுக்கு லிட்டரலா வேற லெவல்ல ஆனா இன்னைக்கு ரொம்ப பார்க்க செம்மையா இருந்துச்சு. ஐ திங்க் அவன் இப்படியே கண்டினியூ பண்ணா he can also get a move after this World Cup. லீல் பிரெஞ்ச் லீக்ல லீல் ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பட் what a performance, honestly, hats off. And வன்மம் வன்மம் யார் மேல எனக்கு வன்மம் இந்த மேட்ச்ல கேட்டீங்கன்னா சொல்ல வருத்தமா தான் இருக்கு. கேசமீரோன்னு சொல்ல நினைப்பீங்க. அதுதான் இல்ல பயாஸ் தான். நான் வந்துட்டு ரஃபீடியா வேலை தான் கொடுக்க போறேன். ஏன்னா கேசமீரோ எனக்கு தெரியும் லைக் இஸ் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர். அதனால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரஃபீனியா இன்னைக்கு நல்லா ஆடுவான்னு நினைச்சேன். ரஃபீனியா இன்னைக்கு உண்மையாலே சொதப்பிட்டாரு. வயசாதால பரவாயில்ல ரஃபீனியா நல்லா இன்னைக்கு. அண்ட் ஓவராலாவே இது வரைக்கும் எந்த மேட்ச் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஒரு கட்டார் சொன்ன மேட்ச் நான் அவ்வளோ பார்க்கல. எனக்கு தெரியல மேட்ச். ஐ திங்க் பிரேசில் அண்ட் மொரோக்கோ போத் ஆஃப் தெம் வந்து குவாலிஃபை ஆயிடணும் மோஸ்ட்லி. ஏன்னா மீதி ரெண்டு டீம் ஸ்காட்லாந்து அண்ட் ஹைட்டி தான் இந்த குரூப்ல. அன்லஸ் ஸ்காட்லாந்து வந்து பிரேசில் அப்செட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் ஐ திங்க் போத் மொரோக்கோ அண்ட் பிரேசில் வந்துட்டு குவாலிஃபை ஆகணும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் மேல ஒரு பெரிய வரணும் இருக்கு. Z5 என்ன இந்த ஆப் தானே வச்சிருக்கீங்க நீங்க வந்துட்டு இங்கே 799 rupees வாங்கிக்கிறீங்க. 3 devices 1 devices மாத்திக்கிட்டே இருக்கீங்க. வேர்ல்ட் கப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ டைம் இருந்துச்சு. என்ன மைல் டெஸ்டிங் பண்ணானீங்க, என்ன இது ப்ரிப்பேர் பண்ணானுங்கன்னு தெரியல.
ஆப் ரொம்ப இந்த மாதிரி இருக்குது. எப்போ போனாலும் அது சம் எரர் வந்துட்டு கோ ஹோம் ட்ரை அகைன் ஏதோ ஒரு எரர். அந்த எரரை கூட நான் வேணா போடுறேன். அதை பார்த்து பார்த்து எரிச்சல் ஆயிடுச்சு. ஹைலைட்ஸ் போய் பார்க்கணும்னா கூட அந்த எரர் வருது. பிக்சர் சரி ஆப் லிட்டரலா இன்னைக்கு மேட்ச் பார்க்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து லோட் ஆகி இது ரீஸ்டார்ட் ஆகி அதே இடத்துல போயிட்டு இருந்துச்சு. ஏதோ மாநாடு படத்துல அந்த டைம் டுக்குள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஹார்வல் த ஃபர்ஸ்ட் பிக் மேட்ச் ஆஃப் தி டோர்னமெண்ட் அண்ட் அதுக்குள்ள வந்துட்டு இந்த ஆப் வேலையை காட்டிடுச்சு. ஏன்னா மேல பார்த்தா வியூவர்ஷிப் வந்துட்டு 6.7 மில்லியன் வியூவர்ஸ், 7.8 மில்லியன் வியூவர்ஸ். என்னடா சொல்றீங்க? ஐபிஎல்லுக்கே வெளியே வராது. இது வேற எப்படி கவுண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. சீப்பா நடந்துக்காதீங்க, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கோங்க. 789 rupees கொடுத்து லீகலா பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வேர்ல்ட் கப்பை. ஸோ யா, ஃபிக்ஸ் யர் ஃபக்கிங் வெப்சைட்.